முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் மகன், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பேரன் என பல்வேறு சிறப்பு அடையாளங்களை கொண்டவர் உதயநிதி ஸ்டாலின். திமுகவின் இளைஞரணி செயலாளரான உதயநிதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் வலம் வருகிறார். இன்று 44வது பிறந்த நாள் காணும் உதயநிதி ஸ்டாலின் குறித்த 44 செய்திகள் அடங்கிய தொகுப்பை தற்போது பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துர்கா தம்பதியினரின் மகன்தான் உதயநிதி ஸ்டாலின். படிப்பில் படுசுட்டியாக இருந்த உதயநிதி ஸ்டாலின் திரையுலகில் கோலோச்சி பின்னாளில் அரசியலிலும் கால் பதித்தார். திமுகவின் எதிர்காலத்தை தீர்மானிப்பவராக அரசியல் களப்பணியாற்றி வரும் உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினராகவும் செயல்பட்டு வருகிறார். வாரிசு அரசியல் விவகாரம் உதயநிதியை சுற்றி சுழன்றடித்தே வருகிறது. தாத்தா தந்தை என கட்சியில் செல்வாக்கை பயன்படுத்தி பதவிக்கு வந்ததாக விமர்சித்த பலரும் உதயநிதிக்கு என்ன தெரியும் என கேள்வி எழுப்பினர். ஆனால் முக்கிய அரசியல் நிகழ்வுகளுக்கு நடுவே உதயநிதி பிறந்தார் என்பதே அரசியலில் தவிர்க்க முடியாத உண்மை. 1976ஆம் ஆண்டு மிசா சட்டத்தில் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது உதயநிதியை கருவில் சுமந்திருந்தார் துர்கா ஸ்டாலின். 1977ஆம் ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார். அதே ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி உதயநிதி பிறந்தார். மு. கருணாநிதி தான் உதயநிதி என்ற பெயரை அவருக்கு வைத்தார். கழகமே குடும்பமாக செயல்பட்ட கோபாலபுரம் வீட்டில் அரசியல் பேச்சுகளுக்கும் விவாதங்களுக்கும் நடுவேதான் வளர்ந்தார் உதயநிதி. சிறு வயதில் தன் தந்தையுடன் பல அரசியல் கட்சி கூட்டங்களுக்கும் செல்வதையே வழக்கமாக கொண்டிருந்தார். சென்னை லயோலா கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்து முடித்த உதயநிதி ஸ்டாலின் பின் அமெரிக்கா சென்று MBA படித்தார். படிப்பை முடித்து இந்தியா திரும்பிய போது புதுவித விளையாட்டான பவுலிங் விளையாட்டை சென்னையில் அறிமுகப்படுத்தினார். திமுக தலைவராக களத்தில் நின்ற கருணாநிதிக்கு எப்படி மு.க.ஸ்டாலின் பக்கபலமாக இருந்தாரோ அப்படி மு.க.ஸ்டாலினுக்கு பக்க துணையாக இருப்பவர்தான் உதயநிதி ஸ்டாலின். சொந்த மகனாகவே இருந்தாலும் அரசியலுக்கு வர வேண்டும் என கட்டாயப்படுத்தாமல் உதயநிதியின் விருப்பத்துக்கு குறுக்கே நிற்காமல் இருந்தார் மு.க.ஸ்டாலின். மக்கள் சேவையில் ஈடுபட விரும்பி தாமாகவே கட்சி பணியாற்ற தொடங்கிய உதயநிதி இளைஞரணி செயலாளராக களப்பணியாற்றி வருகிறார். கல்லூரி தோழி கிருத்திகாவை பெற்றோர் சம்மதத்துடன் வாழ்வினையராக கரம் பிடித்தார் உதயநிதி ஸ்டாலின். இவர்களுக்கு இன்பநிதி, தன்மையா என 2 குழந்தைகள் உள்ளனர். தமிழ் சினிமாவில் இயக்குநராக பணியாற்றி வருகிறார் கிருத்திகா. வணக்கம் சென்னை, காளி போன்ற படங்களையும் இயக்கியுள்ளார். ஒரு பத்திரிகையாளராகவும் களத்தில் நிற்பவர்தான் கிருத்திகா. இங்கு குறிப்பிட வேண்டிய மற்றொரு விஷயம், உதயநிதி குடும்பத்தில் பத்திரிகையில் பணியாற்றும் வாய்ப்பு அனைவருக்கும் வாய்த்த ஒன்று. நடிகராக மட்டுமே இருந்த உதயநிதி மெல்ல திமுக கூட்டங்களில் தலை காட்டத் தொடங்கினார். உதயநிதி முழுமையாக அரசியலில் ஈடுபடுவார் என்பதை உறுதி செய்தது மு.க.ஸ்டாலின் பிறந்த நாள் விழா. அந்த நிகழ்வில் வீரவாள் ஏந்திய உதயநிதி கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு பொற்கிழி வழங்கினார். முரசொலி பவள விழாவில் நிர்வாக இயக்குனர் என்கிற முறையில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அதே அளவுக்கு போராட்டங்களிலும் முன்னிலை பெற்றார் உதயநிதி. 80களில் திமுக நடத்திய போராட்டம் ஒன்றில் தாத்தா கருணாநிதியுடன் பேரன் உதயநிதி பங்கேற்ற புகைப்படம் இணையவாசிகளை கவர்ந்தது. சிறு வயதிலேயே கருப்பு சட்டை அணிந்து தாத்தா மற்றும் தந்தையுடன் போராட்டத்துக்கு சென்ற உதயநிதி கருணாநிதியிடம் ஆசீர்வாதம் பெறுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இந்நிலையில் கலைஞர் இல்லாத ஏக்கம் துரத்துகிறது என கூறிய உதயநிதி முதல்வரின் கரம் பற்றி தமிழ்நாட்டின் மேன்மைக்கு உழைப்போம் என கருணாநிதி படம் முன்பு சூளுரைத்தார். முதலமைச்சர் பதவியை எட்டி பிடிக்கவும் கட்சிக்குள் முக்கிய பதவிகளை வகிக்கவும் ஸ்டாலினுக்கு அரை நூற்றாண்டு ஆனது. ஆனால் உதயநிதிக்கு அந்த வாய்ப்பு எளிமையாக கொடுக்கப்படுகிறது. மக்களிடம் குறுகிய காலத்தில் பலத்த வரவேற்பையும் பெற்றுவிட்டார் உதயநிதி. பாய்ச்சல் காட்ட வேண்டிய இடத்தில் பாய்ச்சல் காட்டுகிறார், பொறுமையாக இயங்க வேண்டிய இடத்தில் பொறுமையாக காக்கிறார் என்று தொகுதி மக்களே புகழ்ந்தனர். அதனை தக்க வைக்க மென்மேலும் மக்கள் பணியை ஆற்றுவதே சிறந்த அரசியல்வாதி என்ற பெயரை அவருக்கு தரும் என்பதே பலரது விருப்பமாக இருக்கிறது.
தமிழ் திரைப்பட தயாரிப்பாளராக உதயநிதி கால் பதித்ததும் திரைப்பட வரலாற்றில் கவனிக்கப்பட்ட ஒன்றாக உள்ளது. உதயநிதி ஆரம்பித்த ரெட் ஜெயின்ஸ் மூவி தயாரித்த படங்களுக்கு அப்போதைய அரசு குடைச்சல் தந்ததாக பேசப்பட்டது. 7ஆம் அறிவு படத்துக்கு வரி விலக்களிக்க வெகு காலம் ஆனதாக அறிக்கை வெளியிட்டார் உதயநிதி. ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்திற்கு கேளிக்கை வரி விலக்கு அளிக்க முடியாது என்று தணிக்கைத்துறை கூறியதாகவும் தகவல் வெளியானது. பின்னர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நீதியை பெற்றதாக உதயநிதி கூறியிருந்தார். தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத நபராக வலம் வந்தார் உதயநிதி ஸ்டாலின். நீங்களே ஹீரோவாக நடிக்கலாமே என்று பலரும் உதயநிதியை ஊக்கப்படுத்த இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் அன்சிகா கதாநாயகியாக நடிக்க கதாநாயகனாக ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். முதல் படத்திலேயே சந்தானத்துடன் இணைந்து டைமிங் காமெடியில் பின்னி பெடலெடுத்த ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தார் உதயநிதி. திரைப்படமும் மெகா ஹிட்டானது. இதன் மூலம் அடுத்தடுத்து தன் திரைப்பயணத்தை ஹீரோவாக தொடர முடிவெடுத்தார் உதயநிதி ஸ்டாலின். ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்திற்காக சிறந்த தென்னிந்திய திரைப்பட புதுமுக நடிகருக்கான சைமா மற்றும் பிலிம்பேர் விருதினை பெற்றார். 2016ஆம் ஆண்டு வெளியான மனிதன் திரைப்படமும் 2020ஆம் ஆண்டு இயக்குனர் மிஷ்கின் இயக்கத்தில் வெளியான சைக்கோ திரைப்படமும் உதயநிதிக்கு பெரும் பாராட்டை பெற்று தந்தது. இது கதிர்வேலன் காதல், நன்வேண்டா, கெத்து, சரவணன் இருக்க பயமேன் போன்ற படங்களிலும் தொடர்ந்து ஹீரோவாக வலம் வந்தார். தற்போது இந்தியில் ஹிட் அடித்த ஆர்டிகல் 15 படத்தின் ரீமேக்கில் நெஞ்சுக்கு நீதி என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார். உதயநிதி ஸ்டாலினுக்கு மிகவும் பிடித்த நடிகர் விஜய் தான். இதை பல இடங்களில் அவரே கூறியிருக்கிறார். தனது ரெட் ஜெயண்ட் மூவிஸ் மூலம் தயாரித்த முதல் படமான குருவியில் விஜய் மற்றும் த்ரிஷா ஆகியோரை நாயகியாக ஆக்கியிருந்தார். அந்த படத்தை இயக்குனர் தரணி இயக்கினார். அதன் பின் ஆதவன், மன்மதன் அம்பு என அடுத்தடுத்து பட தயாரிப்பில் ஈடுபடுத்திக் கொண்டே திரைப்பட விநியோகம் என்ற முயற்சியிலும் ஈடுபட்டார் உதயநிதி. 2010ஆம் ஆண்டு மட்டும் 4 படங்கள் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டு ஹிட் அடித்தது. சினிமாவில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வந்தாலும் அரசியல் குடும்பத்தில் பிறந்ததால் எப்போது அரசியலில் ஆதிக்கம் செலுத்துவார் என்ற பேச்சுக்கள் உதயநிதி ஸ்டாலினை சுற்றி எழத் தொடங்கினர். இந்த கேள்விக்கு நடிப்பு மட்டும்தான் என் தொழில், அரசியலில் ஈடுபடும் எண்ணம் இல்லை என திட்டவட்டமாக கூறி வந்தார் உதயநிதி. அதற்கு ஏற்றாற்போல் உதயநிதியின் ரசிகர் மன்றங்கள் அனைத்தையும் நற்பணி மன்றங்களாக மாற்றினார். தனது நற்பணி மன்றங்கள் மூலம் கஜா புயலின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி உதவியதை யாரும் மறந்திருக்க முடியாது. மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போராட வேண்டும் என்று கமலும் போராடிக் கொண்டே இருந்தால் நாடே சுடுகாடாகிவிடும் என ரஜினியும் பேசியிருக்கும் போது போராடுகிறவர்களும் மக்கள்தானே, அவர்கள் எப்படி அவர்களுக்கே இடையூறு செய்வார்கள் என கேள்வி எழுப்பினார் உதயநிதி ஸ்டாலின். மேலும் போராட்டம்தான் கடந்த காலங்களில் பல வெற்றிகளை பெற்று தந்தது என மேடையிலேயே பேசினார். நடிகர்கள் மீது பொதுவாக வைக்கப்படும் அரசியல் குற்றச்சாட்டுகளை உதயநிதியின் இந்த பேச்சு ஒட்டுமொத்தமாக தகர்த்தெறிந்தது. 2017இல் திமுக செயல் தலைவராக பொறுப்பேற்றார் மு.க. ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு உதயநிதியின் பாதை அவர் நினைத்ததற்கு நேர் மாறாக பயணிக்க தொடங்கியது. அதற்கு அச்சாரம் போட்டது தாம்பரத்தில் நடந்த போராட்டம். அதிமுக ஆட்சியில் 2018ஆம் ஆண்டு பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டது. அதனை கண்டித்து திமுக பல்வேறு இடங்களில் போராட்டங்களை முன்னெடுத்தது. தாம்பரத்தில் நடந்த போராட்டத்தில் பங்கேற்று உதயநிதி திமுகவின் கடைசி தொண்டனாக இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என கூறினார். தமிழ்நாடு கர்நாடகா இடையேயான காவிரி நீர் உரிமை போராட்டத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் உதயநிதி ஸ்டாலின். தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை திறந்து விடுவது தொடர்பாக கர்நாடக அரசை கண்டித்தும் திமுக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற உதயநிதி சென்னையில் அண்ணா சாலை முதல் எழிலகம் வரை நடைபெற்ற பேரணியிலும் பங்கேற்றார். இந்த போராட்டமே அரசியலில் உதயநிதியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்ற போராட்டமாக அமைந்தது. திமுக ஆட்சியில் இல்லாத போதும் அதிமுக அமைச்சர்களுடன் நேரடியாக கருத்து மோதல்களில் ஈடுபட்டு வந்தார் உதயநிதி.
எந்த நிதியாக இருந்தாலும் சமாளிப்போம் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உதயநிதியை விமர்சித்தார். போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தை முன்வைத்து முதலில் போக்குவரத்து துறையில் உள்ள பற்றாக்குறையை பார்க்கட்டும் என பதிலடி கொடுத்தார் உதயநிதி. அதேபோல் அமைச்சர் SP வேலுமணியை குறிப்பிட்டு உள்ளாட்சி துறையில் ஏராளமான ஊழல்கள் நடந்துள்ளன என்று குற்றம் சாட்டினார் உதயநிதி. உதயநிதி களத்திற்கு வந்து பேசுங்கள், எழுதி கொடுப்பதை சரிபார்க்காமல் பேச வேண்டாம் என ட்விட்டரில் பதிலளித்திருந்தார் அமைச்சர் வேலுமணி. 2016 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் தந்தைக்கு ஆதரவாக தீவிர பரப்புரையில் இறங்கினார் உதயநிதி ஸ்டாலின். அதேபோன்று திமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான அன்பில் பொய்யாமொழியின் மகனும் தனது நண்பருமான மகேஷ் பொய்யாமொழிக்கு ஆதரவாகவும் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். மக்களவைத் தேர்தலிலும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து தமிழ்நாடு முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் உதயநிதி செய்த பிரச்சாரத்தின் பயனாகவே 39 தொகுதிகளில் திமுக கூட்டணி 38 இடங்களில் வென்றதாக பேசப்பட்டது. 2017ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டதை கண்டித்து திமுக உண்ணாவிரத போராட்டம் நடத்தியது. அப்போதைய சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் மா. சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார். கட்சியில் எந்த பதவியிலும் இல்லாத போதும் படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு உண்ணாவிரதத்தில் பங்கேற்றார் உதயநிதி. அவர் அரசியலில் களமிறங்க தயாராகிவிட்டார் என்றே பேசப்பட்டது. 2018 ஜனவரியில் உதயநிதி பேசிய பேச்சு வாரிசு அரசியல் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இருந்தது. கலைஞர் பேரன், செயல் தலைவரின் மகன் என்ற தகுதி போதாது, கட்சிக்காக உழைக்க எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என வெளிப்படையாக பேசினார் உதயநிதி. தலைவரின் குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதாலேயே உதயநிதிக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றன என்கிற விமர்சனத்தை அவரின் இந்த பேச்சு விரட்டியடித்தது. அரசியலை பொறுத்தவரை முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருக்கும் உதயநிதிக்கும் ஒரு ஒற்றுமை இருப்பதாக பேசப்பட்டது. அதாவது காழ்ப்புணர்ச்சியால் எம்ஜிஆர் கைது செய்யப்பட்டார், ஆனால் உதயநிதி போராட்டங்களில் பங்கேற்காமல் இருப்பதை பின்பற்றுகிறார் என்ற விமர்சனம் வைக்கப்பட்டது. பின்னாட்களில் அடுத்தடுத்த போராட்டங்களில் பங்கேற்று கைதாகி அந்த விமர்சனத்தை உடைத்தார் உதயநிதி ஸ்டாலின். குடியிருப்பு திருத்த மசோதா, புதிய வேளாண் சட்டங்கள், ஒளிப்பதிவு திருத்த மசோதா ஆகியவற்றுக்கு எதிராக தன் குரலை பதிவு செய்தார் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின். பெட்ரோல், டீசல், எரிவாயு விலை உயர்வு, பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்கம், வேலையில்லா திண்டாட்டம் போன்றவற்றுக்காகவும் குரல் கொடுத்து எளிய மக்களின் பிரதிநிதியாய் வலம் வந்தார் உதயநிதி. உதயநிதியை பலருக்கும் பிடித்து போக காரணமே எளிய நடையிலும் புரியும் வகையிலும் அவர் பேசுவதுதான். பெரிதும் இலக்கண சொற்கள் இல்லாமல் மக்களுக்கு புரியும் வகையில் நடுவே நக்கலும் நையாண்டியுமாக பேசுவது அவரது வழக்கம். இந்த பேச்சு மக்களிடம் எந்தளவுக்கு வரவேற்பை பெற்றது என்பதற்கு தேர்தல் பரப்புரையே சாட்சி. தேர்தல் காலத்தில் நட்சத்திர பேச்சாளர்களை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடித்தார் உதயநிதி. 2019 மக்களவை தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் மேற்கொண்ட பரப்புரை சுற்றுப்பயணம் வாக்குப்பதிவில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதாவது அவர் வாக்கு சேகரித்த தொகுதிகளில் பெருவாரியான வாக்குகள் திமுகவுக்கு விழுந்திருந்தன. இதனால் அவருக்கு கட்சி பதவி வழங்க கோரிக்கை எழுந்தது. இதனையடுத்து திமுக இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்டார். அப்போது தன் மீது நம்பிக்கை வைத்து மிகப்பெரிய பொறுப்பை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அளித்துள்ளதாக தெரிவித்தார். நீட் தேர்வால் தற்கொலை செய்து கொண்ட மாணவி அனிதாவின் பெயரை அரியலூரில் கட்டப்படும் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சூட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி. நீட்டுக்கு எதிராக போராடியவர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. உதயநிதியின் முற்போக்கான அரசியலை பலரும் பாராட்டினர். தனக்காக பட்டாசு வெடிப்பது, பிளக்ஸ் பேனர் வைப்பது, பொன்னாடை அணிவிப்பது, பூங்கொத்து கொடுத்து வரவேற்பது போன்றவற்றில் ஈடுபட வேண்டாம் என கேட்டுக்கொண்டார் உதயநிதி ஸ்டாலின். இவற்றில் தமக்கு துளியும் உடன்பாடில்லை என்று அறிக்கை வெளியிட்ட உதயநிதி, தாம் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் புத்தகங்களை வழங்குங்கள், அது போதும் என எடுத்துரைத்தார். சிறப்பான முன்னெடுப்பை எடுத்துள்ளதாக பலரும் உதயநிதிக்கு பாராட்டு மழை பொழிந்தனர்.
சென்னையில் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், எழும்பூர், தீநகர், சேப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி தேங்கியுள்ள மழைநீரை வடிகட்டும் பணியில் ஈடுபட்டார். அத்துடன் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களும் வழங்கினார். எந்த தொகுதி எம்எல்ஏவும் செய்யாத ஒரு புது முயற்சியாக உதயநிதியால் கொண்டு வரப்பட்டதுதான் புகார் பெட்டி. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மக்கள் தங்கள் கோரிக்கைகளை மனுவாக அளிப்பதற்கு ஏதுவாக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் புகார் பெட்டி அமைக்கப்பட்டது. இந்த முயற்சி பெரிய அளவில் கவனம் ஈர்த்தது. இதனால் முதல்வன் படத்தில் வரும் அர்ஜுனுடன் ஒப்பிட்டு உதயநிதி குறித்து மீம்ஸ் வெளியிட்டு புகழ்ந்தனர் வலைத்தளவாசிகள். சட்டமன்ற தேர்தல் தொடங்குவதற்கு முன்பே விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் என்ற நிகழ்ச்சியை நடத்தி திமுகவிற்கு மேலும் மக்கள் பலத்தை சேர்த்தார் உதயநிதி. மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி பிறந்த ஊரான நாகை மாவட்டம் திருக்குவளையில் உதயநிதி ஸ்டாலின் பயணத்தை தொடங்கினார். 234 தொகுதிகளிலும் 75 நாட்கள் 15,000 கிலோமீட்டர் பயணித்து 1500 பொதுக்கூட்டங்களில் பங்கேற்பார்கள் என்றும் 500க்கும் அதிகமான உள்ளூர் நிகழ்வுகள் 10 லட்சத்திற்கும் அதிகமான நேரடி கலந்துரையாடல்கள் மூலம் மக்களை நேரில் சந்திப்பார்கள் என தெரிவித்தார். அதனை வெற்றிகரமாக செய்தும் காட்டினார் உதயநிதி. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணிக்கு உதயநிதி பிரச்சாரத்திற்கு சென்றபோது வெற்றி பெற்றால் தொகுதிக்கே வரமாட்டார் என பலரும் முணுமுணுத்தனர். ஆனால் வெற்றி பெற்ற நாளிலிருந்து தொடர்ச்சியாக தொகுதி மக்களின் கோரிக்கை நிறைவேற்றியது. தொகுதி மக்களின் பாராட்டை பெற்றது. வீடு வீடாக சென்று குறைகளை கேட்டு அதனை சரி செய்ய நடவடிக்கை மேற்கொண்டதால் விமர்சித்தவர்களே உதயநிதியை பாராட்ட தொடங்கினர். தொகுதிக்கு விசிட் அடித்துக் கொண்டே இருக்கிறார் எங்கள் அண்ணன் உதயநிதி என்று தொகுதி மக்கள் அவரை சொந்தம் கொண்டாடுகின்றனர். மாற்றுத்திறனாளிகள் மனதை வெல்வதிலும் வெற்றி கொண்டார் உதயநிதி ஸ்டாலின். தூத்துக்குடியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஜஸ்டின் தனது இருசக்கர வாகனத்தில் சென்னை வந்து சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதியை சந்தித்து தனக்கு உதவ கோரிக்கை விடுத்தார். அதனை ஏற்று அவரது வாழ்வாதாரத்திற்கு உதவும் வகையில் 1,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் தேநீர் மற்றும் பழச்சாறு அங்காடி வைத்து தருவதாக உறுதியளித்தார் உதயநிதி. இது பலரின் வரவேற்பை பெற்றது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட திமுக மாவட்ட வேட்பாளர் தேர்வுக்கான நேர்காணல் அறிவாலயத்தில் நடைபெற்றது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு அளித்த திமுகவின் இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி அதில் கலந்து கொண்டார். என் மகன் என்று எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, ஒரு வேட்பாளர் கிட்ட என்ன கேட்போமோ அந்த கேள்விகளை கேளுங்க என்ற ஸ்டாலின் கூறியதாகவும் அதுபோலவே உதயநிதியின் நேர்காணல் நடந்ததாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவித்தன. 2021 சட்டப்பேரவை தேர்தல் களம் 6 மாதத்துக்கு முன்பே சூடு பிடிக்க தொடங்கியது. 2020 இறுதியில் பரப்புரை பயணத்தை தொடங்கிய உதயநிதி கொரோனா விதிகளை காரணம் காட்டி கைது செய்யப்பட்டார். கைதானது தனக்கு பெருமையாக உள்ளது என்றும் கருணாநிதி இருந்திருந்தால் பெருமைப்பட்டிருப்பார் என்றும் கூறினார். உதயநிதி தொடர்ந்து போராட்டமும் கைதும் வழக்கமாகி முழுநேர அரசியல்வாதியாக வலம் வந்தார். 2021 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் ஹைலைட்டே உதயநிதி கொண்டு வந்த எய்ம்ஸ் செங்கல்தான். அதிமுக ஆட்சியில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது. தேர்தல் பரப்புரையில் அதனை பேசு பொருளாக்கிய உதயநிதி கையோடு எடுத்துச் சென்ற செங்கலை காண்பித்து விமர்சித்தார். இதேபோன்று எய்ம்ஸ் என எழுதப்பட்ட செங்கலை மு.க.ஸ்டாலினுக்கு பரிசாக வழங்கி உதயநிதி வாழ்த்து பெற்றது இணையதளத்திலும் வைரலானது. 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை தன்வசமாக்கிய உதயநிதி மூத்த தலைவர்கள் பலரையும் கட்சி பேதமின்றி சந்தித்து வாழ்த்து பெற்றார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், சுப வீரபாண்டியன், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் ஆகியோரை அவரவர் அலுவலகங்களில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது.
இந்த தேர்தலில் ஸ்டார் வேட்பாளராக கருதப்பட்டார் உதயநிதி ஸ்டாலின். விமர்சனங்களுக்கும் இன்னல்களுக்கும் நடுவே சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட்டு சுமார் 68,000 வாக்குகளுக்கு மேல் பெற்று வெற்றி பெற்றார். ஸ்டாலினின் வெற்றி எந்த அளவிற்கு கொண்டாடப்பட்டதோ அதே அளவுக்கு உதயநிதியின் வெற்றியும் தொண்டர்களால் கொண்டாடப்பட்டது. அதிக வாக்கு பெற்று வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் பட்டியலில் 7வது இடத்தை பிடித்து அரசியலில் தனது முதல் முத்திரையை பதித்தார் உதயநிதி. சட்டப்பேரவை உறுப்பினராக முதல் முறையாக பதவியேற்ற உதயநிதிக்கு மூத்த உறுப்பினர்கள் பலரும் கைகளை தட்டி வரவேற்பு தெரிவித்தனர். உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் என உதயநிதி கூறிய போது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கரவொலி எழுப்பினர். முதலமைச்சர் ஸ்டாலினும் வரவேற்பு தெரிவித்தார். அரசியல்வாதிகள் என்றாலே வெள்ளை வேட்டி சட்டை என்ற பழக்க வழக்கம் காலம் காலமாக இருந்து வரும் நிலையில் உதயநிதி பேண்ட் சட்டையுடன் வந்து பதவியேற்றார். மனித கழிவுகளை மனிதனே அகற்றுவதற்கு எதிராக அதிரடியாக செயல்பட்டார் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின். திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்ததைப் போல சேப்பாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்ற உதயநிதி ஸ்டாலின் எந்திரத்தை கொண்டு மனித கழிவுகளை அகற்றும் முறையை தமது தொகுதியில் அறிமுகம் செய்தார். சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலினின் செயல் அனைவரின் பாராட்டை பெற்றது. அண்ணா பல்கலைக்கழக ஆட்சிமன்ற குழு உறுப்பினராக உதயநிதி ஸ்டாலினை அறிவித்தார் சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு. பொதுவாக பல்கலைக்கழகங்களில் ஆட்சிமன்ற குழு என்ற ஒன்று உண்டு. அதன் உறுப்பினராக அந்தந்த மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெறுவது வழக்கம். அதன்படி அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஆட்சிமன்ற குழு உறுப்பினராக உதயநிதி நியமிக்கப்பட்டார். அலுவல் சாரா உறுப்பினராக 3 ஆண்டுகளுக்கு அந்த பதவியில் இருப்பார் என அறிவிக்கப்பட்டது. சட்டமன்ற தேர்தலின் போது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தேர்தல் அறிக்கைதான் நாட்டின் கதாநாயகன் என்றும் மோடிதான் அதற்கு வில்லன் எனவும் உதயநிதி ஸ்டாலின் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. நாட்டின் பாதுகாவலர்களை பாதுகாக்காத மோடி மக்களை எப்படி பாதுகாப்பார் என்றும் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். சமூக வலைத்தளம் எங்கும் ஒலித்தது மாநில கட்சிகள் மட்டுமல்லாது ஆட்சிக்கும் இருக்கும் மத்திய அரசையும் கேள்வி கேட்க தொடங்கினார் உதயநிதி. தன் முதல் தேர்தலிலேயே தான் போட்டியிடும் தொகுதி மட்டுமல்லாது கட்சியின் இளைஞரணி செயலாளராக பிற தொகுதி வேட்பாளர்களையும் ஆதரித்து வாக்கு சேகரித்தார் உதயநிதி ஸ்டாலின். இதற்காக மாநிலம் முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள நேர்ந்தது. உதயநிதியின் இந்த செயல் திமுகவின் முக்கிய உறுப்பினர் என்பதை எடுத்து காட்டியது. தமிழகத்தில் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்ட இடமெல்லாம் அவரை காண கூட்டம் கூட்டமாக மக்கள் திரண்டனர். பரப்புரைகளில் அவர் பேசிய நக்கல் நையாண்டி கலந்த பேச்சு எளிய மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் இருந்தது. அனைத்து மதத்தையும் மதிக்கும் மாண்பு கொண்டவராக இருந்து வருகிறார் உதயநிதி ஸ்டாலின். தேர்தல் பரப்புரையின் போது ஆதினங்கள் வைக்கும் திருநீற்றை கலைக்காமல் வைத்துக் கொள்வது, ஜமாத்தாரர்களுடன் நிகழ்ச்சியில் பங்கேற்பது என உதயநிதியின் மதசார்பற்ற நடவடிக்கைகள் பெரிதும் கவனிக்கப்பட்டது. தான் படித்த புத்தகங்கள் குறித்து கருத்து பகிர்வது, எழுத்தாளரை பாராட்டுவது என திமுக தலைவர்களுக்கே உண்டான சிறப்பு அம்சங்களை கொண்டிருக்கிறார் உதயநிதி. கடந்த மே மாதம் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள கஸ்தூரிபாய் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்தவுடனே நள்ளிரவு நேரத்திலும் மருத்துவமனைக்கு விரைந்தார் தொகுதியின் எம்எல்ஏ உதயநிதி. விரைந்து செயல்பட்ட தீயணைப்பு துறையினர் குழந்தைகளை பாதுகாப்பாக வேறொரு இடத்துக்கு கொண்டு சென்றனர். இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தொகுதி மக்களுக்கு ஆபத்து என்றதும் உதயநிதி களத்தில் நின்றது மக்களின் நன்மதிப்பை பெற்றது. எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவிற்கும் முதலமைச்சர் ஆவதற்கான அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது சினிமாதான். ஒரு வகையில் அண்ணா, கருணாநிதி, முரசொலி மாறன் போன்றவர்களும் திரையுலக தொடர்பு பெறும் பலமாகவே இருந்தது. அதுவே உதயநிதி விவகாரத்திலும் எதிரொலித்தது. சினிமா மூலம் மக்களிடம் பிரபலமாகி பின் அரசியலில் இறங்கியது விமர்சிக்கப்பட்டாலும் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் உதயநிதி நாளை அமைச்சராகவோ அல்லது அதற்கும் மேலான ஒரு பதவியில் அமரவோ வாய்ப்பு உள்ளதாகவே அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்.